ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்பீட். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக எப்படி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அவசரமாக இருக்கோம், நம்மளுக்கு உடனடியாக பிரேக்ஃபாஸ்ட்டு தேவைப்படுதுன்னா அதை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். எதை வச்சு அதை 5 மினிட்ஸில் செய்ய முடியும்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயம் சொல்கிறேன். நம்ம அவல் இருக்கு இல்லையா, அவளை வச்சு உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது இப்போ பார்க்கலாம். நான் கப்பில் 1.5 கப்பு அவல் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப்பு இருக்குது. இதில் 1 கப் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். முந்திரி ஒரு 7-8 முந்திரி வச்சுருக்கேன். கடலை அதாவது நிலக்கடலை 3 டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸில் ஒரு தெரியுதுங்களா? ஓகே. ஸோ ஒரு 3 மிளகாய் வச்சுருக்கேன், சின்ன சைஸ் பச்சை மிளகாய். தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை இருக்குது. கொத்தமல்லி இருக்குது தேவையான அளவுக்கு. கடுகு இருக்குது. சீரகம் இருக்குது. இதெல்லாம் கடுகு 1/2 ஸ்பூன் எடுத்துங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, தேவையான அளவுக்கு ஒரு சிட்டிகை வச்சுக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாத தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு தேவைப்படும், சால்ட்டு. அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பொருளெலாம் வச்சு பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதைக்கு நம்ம உருளைக்கிழங்கும் இதை மட்டும் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாயை இது ஜூஸ் எலுமிச்சை சாறு பிசைஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். பொடுசாக கட் பண்ணிக்கணும். மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கலாம். எலுமிச்சை பழத்தை ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சார் வந்துச்சு? எல்லாத்தையும் ஜூஸ் க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேகும். உருளைக்கிழங்கு கட் பண்ண உடனே தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் போட்டு வச்சுங்க. ஸோ அப்போ தான் ஒரு மாதிரி கலர் மாறாத இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவல் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவி ஊற்றிட்டு இதை வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லா க்ளீனாக கழுவியாச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எப்படி செய்யறதுன்றத டீட்டெயிலாக காமிக்கிறேன், பாருங்கள். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த நிலக்கடலை போட்டுக்கலாம். இது கூட இப்போ நிலக்கடலை போட்டாச்சு. இப்போ முந்திரியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி போட்டு சேர்த்துக்குங்க. நான் ஒரு 6-7 முந்திரி எடுத்துக்கிட்டேன், முழு முந்திரியை. இந்த மாதிரி உடச்சி போட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதச்சுன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நான் கறிவேப்பிலை அதிகமாக சாப்பிடுவேன், அதனால நான் ஒரு 4 இனுக்கு போட்டேன். கொஞ்சமாக தீ வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது அவல் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துல வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். உருளைக்கிழங்கு வேகத்துக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும், மற்றபடி ஓகே தான். உருளைக்கிழங்கு வந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்படி அமைக்கி பார்த்தா தெரியும். 2 மினிட்ஸ் வந்து இதை மூடி வைக்கலாம். இப்படியே மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த அவல் வச்சுருக்கேன் இல்லையா, தண்ணியில் நல்லா அலசிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி வந்து அப்படியே லைட்டாக தூவி விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியை இப்போ வந்து எலுமிச்சை சாறு வந்து லைட்டாக அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுடலாம். சுவையான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து அவல் உப்புமா செஞ்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நான் செஞ்ச மாதிரியே நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, நான் இதை இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். சுட சுட சூப்பராக இருக்கு பாருங்க. ஆவி பறக்கத்து தெரியுதான்னு தெரில. வேற லெவல் இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்ட கடலை, ஃப்ரை பண்ணி போட்ட கடலை, முந்திரி இதெல்லாம் நாக்கில் பட்டு வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அவல் நல்லா வந்துருக்கு. ஸ்பைஸியாக நம்ம போட்ட இந்த மிளகாய் காரம் வந்து சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நிச்சயம் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.